தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/7/2026 செவ்வாய்க்கிழமை. சித்திரை நட்சத்திரம் இரவு 1:17 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து திசாபுத்தியினுடைய கால அளவு. பொதுவாக இப்போ சூரியசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு கேட்பாங்க. சூரியசையில் இப்போ என்ன புத்தின்னு கேட்பாங்க. சூரிய திசைங்கிறது 6 வருடம், அடுத்து சந்திரேசை 10 வருடம், அதுக்கடுத்தது செவ்வாய் திசை 7 வருடம், பிறகு ராகு திசை 18 வருடம், அதற்கு பிறகு குரு திசை 16 வருடம், அடுத்து சனி திசை 19 வருடம், அதற்கு பிறகு புதன் திசை 17 வருடம், பிறகு கேது திசை 7 வருடம், அதற்கு பின்னாலே சுக்கிர திசை 20 வருடம். மொத்தம் கூட்டி பாருங்க, எல்லாம் கூட்டினா 120 வருஷம், 120 ஆண்டுகள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. ஆக அந்த 120ல் சரிபாதி 60ல் இப்பொழுது மணி விழா, 50 பொன் விழா, 60 மணி விழா. இந்த திசாபுத்தி அடிப்படையில் பார்க்கிற போது அந்த திசாபுத்தியினுடைய கால அளவுக்குன்னே ஒரு அழகான பாடல் உண்டு. சூரியனோ 32 ஆண்டு ஆகும். சூரிய நடந்துச்சுன்னா நீங்க நினைவு வச்சுக்கலாம். அந்த பாட்டு நினைவு வச்சுக்கினாலே உங்களுக்கு எத்தனை வருஷம்னு தெரியும். சூரியனோ 32 ஆண்டு ஆகும். 32 என்ன? 32 6 வருடம். சுழன்று வரும் சந்திரனோ 2 5, 2 5 10, 2 × 5 10, ஆகையினாலே 10 ஆண்டு. போராடும் செவ்வாயோ 7 ஆண்டு. செவ்வாய் திசைன்னு வந்துச்சா அது 7 வருடம் இருக்கும். பொக்கிஷத்தை தரும் ராகு 18 ஆண்டு. ராகு திசை தான் கைவல்லிய பொக்கிஷக்காரகன் அப்படிங்கிறது. ராகுவை போல கொடுப்பானும் இல்லைங்கிற ராகு திசை ஒருத்தருக்கு வந்தால் பெரிய யோக திசையாக இருக்குமா சிலருக்கு. அது 18 வருடம் நடக்குது. அதுக்கு பிறகு கூர்மதியை வழங்கும் குரு 16 ஆண்டு. குரு திசைங்கிறது 16 வருடம். குறைவில்லா பலன் கொடுக்கும் கேது 7. கேது திசைங்கிறது 7. நேர்வழியை காட்டும் சனி 19 நேர்வழியை காட்டுவது சனி, நீதி நேர்மை. அதனாலதான் அந்த துளாராசியில் அதுக்கு உச்சம். அந்த துலாம் ராசிங்கிறது தராசு சின்னம் உள்ளது. நேர்வழியை காட்டும் சனி 19 ஆண்டு. நிச்சயமாய் இதை அறிந்து வழிபட்டோர்க்கு வேரூன்றி வாழ்ந்திடவே வழி பிறக்கும், வெற்றியினை வரவழைத்து கொள்ளலாமே அப்படின்னு ஒரு பாடல். இதுல நமக்கு என்ன திசை நமக்கு நடக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு அசுவதியில் பிறந்தா ஆரம்பம் கேது திசை, பரணியில் பிறந்தா சுக்கிர திசை, அது மாதிரி புனர்பூசத்தில் பிறந்தா ஆரம்பம் குரு திசை, விசாகத்தில் பிறந்தீங்கன்னா குரு திசை. எந்த திசைங்கிறது நட்சத்திரத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த திசை எத்தனை ஆண்டுகளில் செல் நீக்கி இருப்புன்னு போட்டிருக்கோம், அதுலேருந்து நம்ம கணக்கு பண்ணி கொள்ள வேண்டும். இப்படி திசையை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கவிதையையும் நீங்கள் வைத்து பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் என்ன திசை எத்தனை ஆண்டு என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் உங்களுடைய திசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது எந்த தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபடலாம் என்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபடுகின்ற பொழுது பலன்களும் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை செய்ய இயலும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறைந்த பணி ஒன்றை இன்று செய்து முடிப்பீர்கள். 3லே புதன் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய தொகையை கொடுத்து மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் கொடுத்த தொகையும் உங்களுக்கு வசூலாகும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே இன்று செவ்வாய், கிழமையும் செவ்வாய். முருகப்பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும். பொதுவாக செவ்வாய் விரையாதிபதி என்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாகத்தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வாங்கிய இடத்தை விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இருந்தாலும் வேறு இடம் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். 2ல் புதன் இருப்பதனாலே செல்வநிலை உங்களுக்கு ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது. முக்கிய புள்ளிகளால் முன்னேற்றம் கூடும். பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் அகல வேண்டுமானால் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும். லாபஸ்தானத்திலே சனி இருப்பதனாலே புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு சேர்கின்ற நாள். வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எடுத்த காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள். மாமன் வைத்தன வழியில் மனதுக்கினிய சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட ஒரு புதிய வாய்ப்புகள் இன்று வரலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள்.
குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். நேர்முக தேர்விலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசு வழியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசு துறையில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். 12லே புதன், பயணங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்திலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். அயல்நாட்டில் பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. ராசியில் குரு இருப்பதால் கல்யாண முயற்சிகள் கூட கைகூடலாம். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பும் உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் சுக்கிரன், கேது என்றாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எனவே உங்களுக்கு இன்றைக்கு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் ஈடெல்லாம் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய நண்பர்களை அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம். பொருளாதார பிரச்சனை அகலும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவோடு இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:43 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள். காலை நேரம் மிக கலகலப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட சந்திரபலம் நன்றாக இருப்பதால் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மனதில் எதை நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். நட்பாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நடக்கும் தொழிலில் அவ்வளவு லாபம் கிடைக்கவில்லையே, புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான பதில் கிடைக்கப் போகிறது. அதற்கு பிற இனத்தாரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு பகல் 12:43 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகின்றது. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். 8லே செவ்வாய் இருப்பதால் இடமாற்றம் பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். பொதுவாக உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கு இருந்த தடைகள் இன்று அகலும். அதே நேரத்தில் 9லே புதன் இருக்கின்றார். பெற்றோர் வழியில் உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகளும் கிடைக்கும், பிரியங்களும் கூடலாம். 6ஆம் இடத்திலே சனி. பொதுவாக சனி 6ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும் என்பார்கள். எதிரிகளின் பலம் கொஞ்சம் குறையலாம். எனவே வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும். 2 நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக வரலாம். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறுகின்ற நாள். அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும் நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். தொழில் இருந்த எதிரிகள் விலகுவார்கள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். ஊக்கமும் உற்சாகமும் உள்ளத்திலே குடிகொள்ளும். குறுபார்வை இருப்பதனாலே உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கும் சூழல் உருவாகப் போகின்றது. உத்தியோகத்திலே ஒரு நல்ல மாற்றம். நீங்கள் இந்த உத்தியோகத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்லலாமா, சம்பள உயர்வு வருமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்றைக்கு வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் இருக்கிறது. செவ்வாய் பார்வை இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கை கூடும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்றன. தட்டுப்பாடுகள் அகரும். அதே நேரத்தில் பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உயரும். புதன் 7ல் இருப்பதனாலே மாமன் மைத்தின் வழியில் உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் அலைபேசி மூலம் உங்களுக்கு வரலாம். 3லே ராகு இருக்கின்றார். வழக்குகள் சாதகமாக முடியும். 2 நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடியப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். சூரியனும் பார்க்கின்றார். அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். பெற்றோர்களின் மணிவிழாக்களில் கூட நீங்கள் கலந்து கொள்ளும் வாய்ப்பால் பெற்றோர்கள் மணிவிழா, முத்துவிழா, பவள விழா போன்றவைகளை ஏற்பாடு செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். செவ்வாய் 5ல் இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். இதுவரை ஒத்துவராத உடன்பிறப்புகள் இப்பொழுது ஒத்து வருவார்கள். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். பகல் 12:43 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது மட்டுமல்ல, ஆலய வழிபாட்டிலும் அக்கறை காட்ட வேண்டும். பொதுவாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். நினைத்தது நிறைவேற வேண்டுமானால் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கங்கள் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும்.
மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:43 மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் காலை நேரத்தில் செய்துவிடுவது நல்லது. காலை நேரம் கலகலப்பாகவே இருக்கும். மாலை நேரத்தில் தான் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற ரெட்டித்த சிந்தனை வரலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட்டால் கூட விரயங்கள் தவிர்க்க முடியாததாக அமையும். மருத்துவ செலவுகளும் உண்டு. எனவே உங்களுக்கு சந்திராஷ்டமம் மதியத்திற்கு மேல் வருவதனாலே இன்று மதியத்திற்கு மேல் நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். அதே நேரம் இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவதும் நல்லது. அருகில் இருக்கும் ஆலயம் சென்று ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.